வெல்கம் டு மாயப்பார்வை. இன்னும் கரெக்டாக ஒரு 2 ரா எபிசோடு, அது இல்லாமல் ஒரு 3 ஸ்மாக்டவுன் எபிசோடு முடிஞ்சிருச்சுன்னா நம்ம டேரெக்டாக சம்மர் ஸ்லாம் தான். ஸோ சம்மர் ஸ்லாம்னாலே சும்மா பட்டாசாக பயங்கரமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு சம்மர் ஸ்லாமலும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வைக்கிறோம். ஸோ ஸ்பெசிஃபிக்கலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சம்மர் ஸ்லாம் இருக்கிற சமயத்தில் இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய சம்மர் ஸ்லாமோட மெமரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஞாபகத்துக்கு வந்து தான் போகும். நிறைய கிரேட்டஸ்ட்டான மெமரிஸில் இருக்குது, நிறையா சர்ப்ரைஸான மொமெண்ட்ஸ் நடந்திருக்கு, சர்ப்ரைஸான ரிட்டர்ன்ஸ்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி சம்மர் ஸ்லாம்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நிறைய சர்ப்ரைஸான எலிமெண்ட்ஸ்லாம் வந்து பேர் போனது அந்த சம்மர் ஸ்லாமு. உண்மையிலேயே ரெசல்மேனியாக்கு அடுத்து ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பிஎல்இனா கன்ஃபார்ம் சம்மர் ஸ்லாம்னு சொல்லி தீரணும். ஸோ அந்த வகையில் இந்த சம்மர் ஸ்லாம்ன்றத கிரேட்டஸ்ட் நிறைய மெமரிஸ்லாம் நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்தில் இருக்குது இந்த சமயத்தில். அந்த மெமரிஸை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் ரீவைண்ட் பண்ணிலாம் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்ன மெமரிஸை ரீவைண்ட் பண்ணி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, 2021 அந்த சம்மர் ஸ்லாம் நடந்த அந்த மெயின் ஈவெண்ட்னா ரோமன் ரெயின்ஸ் vs ஜான் சீனா. அதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக இப்போ ரீவைண்ட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ வந்து டாப் டு பாட்டம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி எங்கேருந்து ஆரம்பிச்சது, எப்படி இந்த சம்மர் ஸ்லாமில் கொண்டு வந்து முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி நம்ம டாப் டு பாட்டம் ஃபுல் அண்ட் ட்ரூலாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ மட்டும் இல்லை, இந்த மாதிரி சம்மர் ஸ்லாம் வரைக்கும் நிறையா இந்த மாதிரி வீடியோஸில் வரப்போகுது. ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக ரொம்ப பேசாமல் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஸ்டோரி ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரோமன் ரெயின்ஸ் vs எட்ஜ் மணி இந்த பேங்க்கில் ஒரு டைட்டில் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது ஃபார் த யூனிவர்சல் சாம்பியன்ஷிப். ஸோ இந்த மேட்ச்க்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நம்ம செத் ரோலன்ஸ் இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறீங்களோ நான் அவங்க வந்து கன்ஃபரண்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி செத் ரோலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு போயிருப்பார். ஸோ இப்போ ரோமன் ரெயின்ஸ்க்கும் எட்ஜும் வந்துடுறாரு, ரோமன் ரெயின்ஸும் வந்துடுறாங்க. இவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் மணி இந்த பேங்க்கில் டைட்டில் மேட்ச்சு மெயின் ஈவெண்ட்டில் பார்த்தா நடக்குது. ஸோ அது வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேன்ஸு ஒரு ஆடியன்ஸுமே இருந்துச்சுன்னா லைவ் ஆடியன்ஸ் இல்லாமல் டோட்டலாக டிவியில் வந்து பார்த்திங்கன்னா அப்பியரன்ஸ் சேர்ந்து அந்த ஆடியன்ஸ் தான் பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆஃப்டர் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு மறுபடியும் மணி இந்த பேங்க் 2021 அந்த ஈவெண்ட்டில் இந்த மெயின் ஈவெண்ட்டான இந்த ரோமன் எட்ஜ் இந்த மேட்ச்சுக்கான இந்த ஈவெண்ட்டில் தான் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடியன்ஸ் லைவ் ஆடியன்ஸுமே பார்த்திங்கன்னா மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு எலிமெண்ட்டையும் பார்த்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப 1.5 வருஷம் கழிச்சு ஆடியன்ஸ்க்கெல்லாம் வந்து திருப்பி வந்துருந்தாங்க சமயத்தில் அவங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்குற விதமாக இந்த மேட்சோட முடிவுன்றது பார்த்திங்கன்னா இருந்தது. என்னடா முடிவுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து எட்ஜ் ஸ்பியர் போட்டு வின் பண்ணி மேட்ச்சுமே வின் பண்ணிடுறாரு. செத் ரோலன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு யார் வின் பண்ணுவாங்களோ அவங்கள நான் கன்ஃபர்ம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தாலுமே கூட அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நம்ம எட்ஜுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாம்பை போட்டு போயிட்டார். ஸோ அதை வந்து நோட் தட் பாயிண்ட். ஸோ செத் ரோலன்ஸ் வந்து நம்ம எட்ஜுக்கு ஸ்டாம்பை போட்டு போயிட்டார். இதுக்கப்புறம் நடந்த இவங்களோட கதையை நம்ம வேணால் இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான வீடியோவை பற்றி இதை டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் இப்போ நம்ம ஏற்கனவே பார்க்க போகிறது ரோமன் vs சீனா அந்த ஸ்டோரிங்கிறதுனால அந்த மெமரிஸை பற்றியுமே நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ அந்த மாதிரி ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணிடுறது. இந்த மாதிரி வின் பண்ணிட்டு கையை தூக்கி எல்லோரும் அக்னாலஜ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. அவர் அப்படி சொல்லிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஒரு மியூசிக் ஹிட் ஆகுது. என்னடான்னு சொல்லி பார்த்தா நம்ம ஜான் சீனா வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக உள்ளே வந்துடுறாருங்க. ஸோ ஜான் சீனா கடைசியாக இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி 2020 நம்ம பிரேவ் வைட் எதிர்த்து ஃபீல்டு பிரேவ் வைட் அவர் எதிர்த்து ஒரு ஃபயர் ஃப்ளை ஃபன்னோஸ் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ரெசல்மேனியாவில் விளையாடி தோற்று போயிருப்பார். அதுக்கப்புறம் 1.5 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி ரிட்டர்ன் ஆகிடுது, லைவ் ஆடியன்ஸில் ரிட்டர்ன் ஆனதுனால அவங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்குற மாதிரி ஒரு சர்ப்ரைஸான ஒரு ரிட்டர்னுங்க. ஸோ இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஷாக்கிங் WWE மூமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டாப் 5ல் கன்ஃபார்ம் இந்த ஜான்சனோட இந்த ரிட்டர்ன்ன்றது கண்டிப்பாக இருந்தே தீருங்க. அவர் ரிட்டர்ன் ஆவார்னு சொல்லி எந்த ஒரு லீக் எந்த ஒரு ஸ்பாய்லர்ஸுமே இல்லாமல் ரொம்பவே சர்ப்ரைஸாக தான் மெயின்டைன் பண்ணி ஜான்சனோட ரிட்டர்ன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மணி இந்த பேங்க்கில் அவங்க பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெர்ஃபெக்ட் ஷாக்கிங் சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம என்ன பேர் வேணால் கொடுக்கலாம். அந்த ரிட்டனுக்கு டாப்பில் இருக்குங்க. இப்போ வரைக்கும் வந்து அந்த ஒரு ரிட்டர்ன் எடுத்திங்கன்னா கூஸ் பம்ஸாக இருக்கும் நம்ம ஜான்சனாக வரும்போது. ஸோ ரோமன் ரெயின்ஸ் அந்த இடத்துல செம்ம டாப்பாக வந்து குட் கையாக இருந்தார். அதுக்கப்புறம் ஹீல் கேரக்டரை கொடுத்து நான் தாண்டா இனிமேல் டாப்புன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 1 வருஷத்துக்கு மேலே இந்த டைட்டில் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. ரோமன் ரெயின்ஸ் அத்தனை ஒவ்வொரு வருடத்துக்கு மேலே டைட்டில் ரெயின்லாம் வச்சுருந்துக்கு அந்த சமயத்தில் இது எப்படி இந்த மாதிரி போகலாம், நான் வந்து நான் ஜான் சீனா நான் வந்து உனக்கு டைட்டில் பிடிங்கி 70 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிற விதமாக உள்ளே வந்து நம்ம ஜான் சீனா தலைவர் யூ கேன் சீ மீ அப்படின்றத அந்த ஒரு அவரோட எப்போ பண்ணுற மாதிரி ரோமன் ரெயின்ஸை பார்த்தே பண்ணிவிட்டு அந்த ஈவெண்ட்டுமே வந்து பார்த்தா செம பட்டாசாக வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ரிட்டர்ன் அப்படின்னு நான் சொல்லியிருந்த சமயத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மணி இந்த பேங்க் பிஎல்இ இப்போ என்ன வேணால் சொல்லாத அந்த மாதிரி சொல்லிட்டுருக்கலாம். அதான் வந்து பெஸ்ட்டு என்னை பொறுத்தளவுக்கு இப்போ வரைக்கும் நடந்த மணி இந்த பேங்க் ஈவெண்ட்லேயே டாப் 1ல் வைக்கணும்னா அந்த 2021 மணி இந்த பேங்க் தாங்க வைப்பேன். அந்த ரைத்தில் பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அந்தளவுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஷாக்கிங்கான ஒரு மூமெண்ட்டு தான் இது. அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை மறுக்கவே முடியாது.
அதுக்கப்புறம் ஸ்மாக் டவுன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பட்டாசாக போகிற விதமாக நம்ம ஃபின் பேலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவருமே ரிட்டர்ன் ஆயிருக்காரு. ரோமன் ரெயின்ஸோட அந்த டைட்டிலுக்காக நம்ம ரோமன் ரெயின்ஸை கன்ஃபர்ம் பண்ணுற விதமாக நம்ம ஃபின் பேலருமே வந்து பார்த்திங்கன்னா வந்திருப்பார். அது இல்லாமல் நம்ம ஜான்சனாவும் வந்திருக்காரு. அவர் வந்து என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் திடீர்னு பார்த்தா ரோமன் ரெயின்ஸுக்கும் ஃபின் பேலருக்கும் சம்மர் ஸ்லாமில் கான்ட்ராக்ட் சைனிங் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நடத்துகிறாங்க நம்ம ஸ்மாக் டவுனில். நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஃபின் பேலரை அடிச்சு நவுத்துறதுமா பேரன் கார்பின் அவர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நுழைஞ்சிட்றாப்புல. இந்த சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு பேரன் கார்பின் வந்தார் நீங்கள் மாதிரி நிறைய பேர் யோசிப்பீங்க. அந்த டைத்தில் நம்ம பேரன் கார்பின் கிங் கார்பினாக இருப்பார். அவரோட அந்த கிங் க்ரௌனுமே வந்து அவங்க கிட்ட வந்து பிடிங்கிடுவாங்க. அது இல்லாமல் நம்ம பேரன் கார்பின் ஒரு மாதிரி பேட் டே மாதிரி போயிட்டுருக்கும். சார் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிறேன்டா அப்படின்ற விதமாக பேரன் கார்பின் உள்ளே நுழைஞ்சு நம்ம ஃபின் பேலர் அடிச்சு நோத்திட்டு அந்த கான்ட்ராக்டை அவர் சைன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சைன் பண்ணலான்னு சொல்லிட்டு போவாருங்க. அவர் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சைன் பண்ணலான்னு சொல்லி போகிற அந்த சமயத்தில் பார்த்தா மறுபடியும் நம்ம ஜான்சனோட மியூசிக் தான் ஹிட் ஆகுது. ஜான்சனை உள்ளே வந்து ஏஏ போட்டுறாரு. நம்ம பேரன் கார்பினுக்கு போட்டதுக்கு தாண்டி கான்ட்ராக்டையுமே வந்து பார்த்திங்கன்னா சைனும் பண்ணிடுறாப்புல. சைன் பண்ணும்போது சம மாதிரி பெருசாக சைன் பண்ணுவார் சீனா அப்படின்ற ஒரு பேர் ரோமன் ரெயின்ஸோட பேருக்கு மேலேயே. ஸோ சைன் பண்ணிவிட்டு கான்ட்ராக்டும் முடிஞ்சிருச்சு. யூ கேன் சி மீ மறுபடியும் ரோமன் ரெயின்ஸை பார்த்து சொல்லிடுறாரு. இந்த மேட்சும் பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்லாமுக்கு அஃபீஷியல் ஆகுது. அதுக்கடுத்து என்னது வேறு என்ன நம்ம சம்மர் ஸ்லாமுக்கு ப்ரோமோ கட் பண்ணுவாங்க ஜான்சனா வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் மறுபடியும் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணுற சமயத்தில் நம்ம ரோமன் ரெயின்ஸ் நிறைய வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவார். நிக்கி பெல்லாக்கும் உனக்கும் ஏன்னா பிரேக்கப் ஆச்சு அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்களை பற்றி எல்லாமே கூட பேசியிருப்பாங்க. ரொம்பவே ஓவராக அந்த மாதிரி தான் பேசியிருந்த சமயத்தில் நீ வந்து வின்ஸ் மெக்மேன் அவர் வந்து நான் தான் நீ வந்து இந்த மாதிரி சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ணியிருக்கேன். அந்த நிக்கி பெல்லாக்கே உனக்கு வந்து பிடிக்கல பிரேக்கப் ஆயிடுச்சு நீ ஹாலிவுட்டுக்கு போயிட்ட நீ ராக்க ஹாலிவுட்லேருந்து ஸ்டார் அப்படி இப்படின்னு என்னமோ சொன்னேன். பட் நான் கடைசியில் பார்த்தா நீக்கே WWE விட்டு ஹாலிவுட்டுக்கு போனவன் தானடா அப்படின்ற மாதிரி நம்ம ரோமன் ரெயின்ஸ் நிறைய விஷயங்கள் டேரெக்டாகவே கலாய்ப்பார். ஜான் சீனா அது எல்லாத்துக்கும் பதிலாக நீ சொல்கிறதெல்லாம் ஓகே எல்லாமே கரெக்டு எல்லாத்துக்குமே நான் ஏற்றுக்கிறேன். பட் அட் த சேம் டைம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் அதை நீ நல்லா கேட்டுக்கோ. நீ ஒரு வருஷத்துக்கு மேலே சாம்பியனாக வந்திருக்கலாம். பட் நான் 16 டைம் வேர்ல்டு சாம்பியன். சம்மர் ஸ்லாமில் 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆக தான் போகிறேன். அதுக்கு நான் உன்னை ரசில் பண்ணணும். உன் ஸ்பீரை நான் தடுக்கணும். உனக்கு ஏஏ போடணும். உனக்கு ஃபைனல் சபல் கனெக்ட் பண்ணணும். உன்னை நான் போட்டு அடித்து பொழக்கணும் அப்படின்னா ஒன்றுமே அவசியம் கிடையாது. நான் பண்ண போகிறது ஒன்றே ஒரு விஷயந்தான். 1 2 3 நான் ஜஸ்ட்டு உன்னை பின் பண்ணால் மட்டுமே போதும். நான் உன்னை ஜெயிச்சிருவேன். ஜஸ்ட் 1 2 3 பின் ஃபால் பண்ணி முடிச்சிட்டேன்னு வச்சுக்குவேன். 17 டைம் வேர்ல்டு சாம்பியனாக நான் தான் முன்னாடி நிற்பேன். 1 2 3 ஒன் டைட் ரெயின் முடிஞ்சிடும். நான் ஜெயிச்சு சாம்பியனாக சம்மர் ஸ்லாமை விட்டு நான் தான் போக போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜான்சனா ஒரு எப்பிக்கலான ஒரு ப்ரோமோ கட் பண்ணியிருப்பாருங்க. ஸோ நான் அது பெஸ்ட்டு ரோமோனஸ் சீனான்னு எடுத்துக்கிட்டிங்கனால இந்த ப்ரோமோ தான் டாப்பில் நிற்கும். 1 2 3 உன்னை நான் அப்படி சொல்லியே முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன்டா அப்படின்ற மாதிரி அப்படி போகிறதுமே தாண்டி அந்த செக்மெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா அதோட முடிக்கிறாங்க. அதுக்கடுத்து வாரம் சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி கடைசி வாரம் அந்த வாரம் ஸ்மாக் டவுனில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரோமன் ரெயின்ஸும் வராரு ஜான் சீனாவும் வராங்க. அப்படி வரும்போது இந்த இடத்துல நம்ம பிளட் லைன் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம ஜான் சீனா போட்டு அடிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ண அந்த சமயத்தில் அவங்க எல்லாத்தையுமே அடித்து போட்டதுக்கப்புறம் நம்ம ரோமன் ரெயின்ஸுக்கு ஸோ ரோல் ஓவர் முறையில் ஒரு பின்ஃபால் பண்ணுறாரு. ஃபேன்ஸ் எல்லாருமே 1 2 3 அப்படின்னு என்றாங்க. அதுக்கு உடனே நம்ம ஜான்சனா ரிங்கி விட்டு வெளியே போயிடுறாரு. வெளியே போயிட்டு இண்டிகேட் பண்ணுறாரு. இதே மாதிரி தான் சம்மர் ஸ்லாமே நடக்க போகுது. உடனே ஜஸ்ட்டு பின்ஃபால் மட்டும் தான் நான் பண்ண போகிறேன். 1 2 3 சொல்லி கையில் இண்டிகேஷனுமே பண்ணுவாருங்க. கையில் ஒரு இண்டிகேஷனுமே பண்ணிவிட்டு நம்ம ஜான்சனா அங்கேருந்து அப்படியே போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரோமன் ரெயின்ஸ் ஆடி போய் இறங்கி போய் நிற்கிறாரு. 2021 சம்மர் ஸ்லாம் மெயின் ஈவெண்ட் போய் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. முதல்ல நம்ம ஜான் சீனா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வராரு. 16 டைம் வேர்ல்டு சாம்பியனு. இந்த 2021 நான் 17 டைம் வேர்ல்டு சாம்பியனாகவே வந்து நான் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி டிஷர்ட்லேயே இண்டிகேட் பண்ணுவார். அவர் போட்டிருக்க அந்த டிஷர்ட்டோட பேக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் எந்தெந்த வருஷம் என்னென்ன சாம்பியன்ஷிப்பில் வின் பண்ணியிருக்காரு அந்த டைட்டில் பெல்ட்டோட இயரையுமே மென்ஷன் பண்ணி 16 வேர்ல்டு டைட்டில்ஸுமே வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கீழே 2021 17 அப்படின்னு சொல்லி போட்டு 17 டைம் வேர்ல்டு சாம்பியனாக நான் ஆக போகிறேன்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஜான் சீனா வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டு தான் பார்த்தீங்கன்னா உள்ளே வராரு. உள்ளே வந்ததுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸும் உள்ளே வராங்க. சான்ஸ் நான் சொன்ன மாதிரி பின்ஃபால் மட்டும் தாங்க அப்புறம் ட்ரை பண்ணுறாரு. 1 2 3 சொல்லி பின்ஃபால் பண்ணி நான் ஜெயிக்க போகிறேன்ற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. ரோமன் ரெயின்ஸ் ஃபுல் மொமெண்டம் எடுத்து சூப்பர்மேன் பஞ்சு ஸ்பியர்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கனெக்ட் பண்ணி அவர் டாப்பில் நிற்கிறாரு. ஜான்சனா மறுபடியும் பின்ஃபால் அட்டம்ப்டே நிறைய பண்ண நம்ம ரோமன் ரெயின்ஸ் ஈஸியாக கிக் அவுட் பண்ணிடுறாரு. நக்கல் செபல் கனெக்ட் பண்ணுறாரு. ஏஎம் கனெக்ட் பண்ணுறாரு. ரோமன் ரெயின்ஸ் கிக் அவுட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் சூப்பர் ஏ ஒன்று பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோப் வந்து நம்ம ஜான்சனா கனெக்ட் பண்ணுறாரு. அதுலேருந்து கிக் அவுட் ஆகிடுது. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. பின்ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிட்டேன். ஏஎம் போட்டேன் கிக் அவுட் பண்ணிட்டான். இவன் மூவியை நான் இவனுக்கு போகிறேன்ற மாதிரி நம்ம ஜான்சனா ஒரு ஸ்பியர் கனெக்ட் பண்ணலாம் சொல்லி ட்ரை பண்ணுவாருங்க. ரோமன் ரெயின்ஸ் மாதிரியே அவர் பண்ணுற டான்ட்டை பண்ணி ஸ்பியர் கனெக்ட் பண்ணலாம் சொல்லி ட்ரை பண்ணேன். ரோமன் ரெயின்ஸ் அதை ஈஸியாக தப்பிச்சு ஒரு சூப்பர்மேன் பஞ்சு ஒரு ஸ்பியரை போட்டு ஜான்சனாவோட சொல்லியை முடிச்சு விட்டுறாரு. நம்ம
ரோமன் ரெயின்ஸ் ஸ்டில் யூனிவர்சல் சாம்பியனாக அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சை ஜெயிச்சு ஸ்டில் அவர் டைட்டில்னா அவர் கண்டினியூ பண்ணிட்டார். நம்ம ஜான்சனா தோற்று போயிட்டார். ஸோ இந்த மேட்ச்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்பியர் என்னதான் ஜான்சனை தோக்குற மாதிரி காமிச்சிருந்தாலுமே கூட இப்போ வரைக்கும் எனக்கு வருத்தமாக இருக்கிறது அந்த ஒரு ஸ்பியரை வந்து ரோமன் ரெயின்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரியாவது காமிச்சு அதுக்கப்புறம் தோற்று போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வருத்தமாக இப்போ வரைக்குமே நினச்சாலும் இருக்குங்க. பட் ஒரு நல்ல மெமரி தான். அந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சம்மர் ஸ்லாமாக இருந்தது. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சம்மர் ஸ்லாம்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவுமே நீங்கள் கன்ஃபார்ம் சொல்லி தருவீங்க. உங்கள் லிஸ்ட்டில் கன்ஃபார்ம் அந்த சம்மர் ஸ்லாம் இருக்கும். வேறு லெவலில் இருந்தது. நான் அந்த சம்மர் ஸ்லாமில் தான் எடுத்திங்கன்னா கோல்டு பெர்க் பாபி லெஸ்லி நடந்திருக்கும். ஸோ அந்த ஸ்டோரியில் தனி அதை வந்து நம்ம செப்பரேட்டாக வேறு ஒரு எபிசோடில் நான் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்லாம் மெமரிஸில் சொல்கிறேன். ஸோ இந்த மெமரிஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணிவிட்டு யூ கேன் சி வின் நம்ம ஜான்சனாவே இப்போ தான் சொல்லலான்னு பார்ப்பாரு. பிகாஸ் ஏன்னா ஜான்சனா நான் தான் டாப்பு 7 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓவராக பேசியிருப்பார் இல்லையா. ஸோ அது எல்லாத்துக்குமே நெவஞ்சு கொடுக்குற விதமாக யூ கேன் சி வின் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான்சனாவை எதிர்த்து கீழே படுத்திருக்க ஜான்சனாவை பார்த்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் அவரோட நாட்டான யூ கேன் சி மீ பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது பார்த்தா ப்ராக் லெஸ்னரோட மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்குது. ஸோ எர்த்து சேக்கிங்கான ஒரு சாங்கை ப்ராக் லெஸ்னரோடது ரிட்டன் அடிக்குது. பார்த்தா நம்ம ப்ராக் லெஸ்னருமே பார்த்தீங்கன்னா உள்ளே வராது. பட் உள்ளே வரவர் தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு பின்னாடி குடிமையில் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி புச்சர் லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வராருங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம ப்ராக் லெஸ்னரோட இப்போ டபிள்யூ பார்க்குறவங்க எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறது ப்ராக் லெஸ்னரோட இந்த லுக்கு தான் ஒரிஜினல் நினச்சிட்டு இருப்பீங்க. கிடையாது. நம்ம பழைய வியூவர்ஸ்க்குலாம் தெரியும் நம்ம ப்ராக் லெஸ்னர் க்ளீன் சேவ் பண்ணிட்டு ரொம்ப ரக்கடாக இருப்பார். அப்போ தாடியெல்லாம் வச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி கவுபாய் லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வருவாருங்க. ஸோ உள்ள அந்த புது லுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம ப்ராக் லெஸ்னருக்கு. செம்ம சூப்பரான ஒரு லுக் இது. ஸோ அந்த லுக்கில் பார்க்கும்போதே அல்டிமேட்டாக இருந்தது. ப்ராக் லெஸ்னர் எங்கேயுமே சொன்ன மாதிரி உள்ளே வந்தது இல்லாமல் நம்ம ரோமன் ரெயின்ஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. ரோமன் ரெயின்ஸ்க்காக வந்து நம்ம ப்ராக் லெஸ்னர் வந்தது சும்மா இல்லாமல் நம்ம படுத்து கிடந்த ஜான்சனை தூக்கி ஒரு 3 எஃப்ஐ போடுவாருங்க. ஸோ அது இப்போவுமே நிற்கிது. இப்போ வரைக்கும் நல்லா நிற்கிது. ரோமன் ரெயின்ஸை கன்ஃபர்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஜான்சனாக்கு ஒரு 3 எஃப்ஐ போட்டு போவார். அங்கே போனவங்க தான் ஜான்சனா. அதுக்கப்புறம் எங்கேயும் வரல. 2022 அதுக்கப்புறம் தான் வந்தார். அதெல்லாம் வேறு கதை, அதை விட்டுருங்க. பட் அந்த சம்மர் ஸ்லாம் அதோட வந்து ப்ராக் லெஸ்னர் வந்து ரிட்டன் ப்ளஸ் அந்த 3 எஃப்ஐ டு ஜான்சனாவோட அந்த சம்மர் ஸ்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ கண்டிப்பாக அந்த சம்மர் ஸ்லாமை பார்த்தவங்க எல்லாருக்குமே நான் மெமரிஸ்னு சொல்லி ரிவைன் பண்ணும்போது உங்களுக்குமே ஞாபகம் வந்திருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி பல சம்மர் ஸ்லாம் மெமரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணியும் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற சம்மர் ஸ்லாம் ஃபேவரட்டான மெமரிஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் அதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த மேட்ச் ஞாபகத்தில் இருக்கிறவங்க இந்த மேட்ச் பார்க்கும்போது உங்களோட நிலைமை எந்த மாதிரி இருந்தது, நம்ம ஜான்சனா தோற்று போனதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணீங்க, அண்ட் ப்ராக் லெஸ்னர் விட்டு நினச்சி எந்த மாதிரி ஹாப்பியாக இருந்தீங்க அப்படின்ற மாதிரி உங்களோட தாட்ஸ் உங்களோட வியூஸில் இருக்கும். மறக்காமல் அதெல்லாம் கமெண்ட் பண்ணிடுங்க. ப்ளஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சம்மர் ஸ்லாம் கூட நிறைய மெமரி வீடியோஸ் தான் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ இந்த சம்மர் ஸ்லாம் மெமரிஸில் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.